இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? தவிர்க்க முடியாத நபர். இப்படி ஒரு தலைப்பு ஆண்டவர் கொடுத்தாருங்க. அல்லேலூயா. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிபனை நான் ஜெபித்து அவன் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறான், பின்மாற்றமாக இருக்கிறான்னு கேள்விப்பட்டு அவனோடு கூட பேசும்படி நான் சென்றபோது, ஆண்டவரே இவனை நான் பார்க்கவே முடியல, நிறைய பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன், அவன் நான் சொல்கிறத கேட்பானா மாட்டானான்னு தெரிலையே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இவன் எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு நபர், இவனை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன், கட்டாயம் நீ அவனை பார்த்து தான் ஆக வேண்டும், நான் உன்னுடைய உள்ளத்தில் என்னுடைய வார்த்தைகளை அவனோடு கூட பேசும்படி நான் கொடுப்பேன், நீ பேசி என்று சொன்னார். அல்லேலூயா. தவிர்க்க முடியாத நபர். எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க. சில வாலிபர்களை நான் பார்க்கும்போது, சில ஒருவேளை பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், சில ஊழியர்களாக இருக்கலாம், அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்யும்படி நேரம் செலவழிக்கும்படி ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார். நான் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் யாரு கூட நேரம் செலவழிக்கிறது இல்லைங்க. எப்படி என்று சொல்லுகிறீர்களா? நான் ஒருத்தர்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறேன், இல்லை 1/2 மணி நேரம் பேசுகிறேன்னா, நான் பேசுகிற வார்த்தைகளில் ஆவியானுடைய அசைபாடுதலை நான் உணர வேண்டும். ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைபாடி கொண்டிருந்தாராம். 29 வருஷம் நான் ஊழியம் செய்கிறேங்க. நான் பேசுகிற வார்த்தையில் தேவ பிரசன்னத்தை நான் உணரணுங்க. பரிசுத்த ஆவியானுடைய அந்த தொடுதலை நான் உணரணுங்க. அப்போ தான் நேரம் செலவழிப்பேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள். நான் ஆண்டுடைய வல்லமை உணர்ந்து உங்களோடு கூட பேசுகிறேன். செய்தியுடைய தலைப்பு என்ன? தவிர்க்க முடியாத நபர். அல்லேலூயா. இந்த செய்தியை இப்போ நீ கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? நான் சொல்கிறேன், சகோதரனே, நீங்கள் தவிர்க்க முடியாத நபர். பரலோகத்தால் தவிர்க்க முடியாத நபர் நீங்களும் தான். நீங்கள் ஒருவரே சகோதரி. ஐயோ, நான் என்னங்க செய்ய போகிறேன், படுத்த வடுக்கையில் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க. ஏசப்போட எழுப்புதலுக்கு நீங்கள் தேவை. ஆண்டவர் உங்களை உயிரோடு எழுப்புவார், எழுந்து நடக்க வைப்பார். ஐயோ, நான் வியாதி படுக்கையில் இந்த வார்த்தைகளை கேட்குறேன், நானுமா தவிர்க்க முடியாத நபர்? ஆமாம் அருமையான தாயாரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவுக்கு எழுப்புதலுக்கு நீங்கள் தேவை, தவிர்க்க முடியாத நபர். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னை சில நேரங்கள் செலவிடும்படி யாரிடத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, நான் மனதில் நினைப்பேன், அவர்களை கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள் வழிநடத்த போகிறார், அவர்களோடு தான் என்னை நேரம் செலவழிக்க ஆண்டவர் என்னை நடத்துகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்களேன், நான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல வரலைங்க, ஆனால் நான் இயேசப்பாவை தானங்க ஃபாலோ பண்ண முடியும். தனி ஒரு நபரை ஆண்டவர் சந்தித்தாலும் அந்த நபர் முக்கியமான நபர். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீ என்று தான் சொல்லுங்க. அவருடைய பேரெல்லாம் யாருன்னு தெரில, அவருடைய வாழ்க்கை சரியில்லை, இப்போ இருக்கிற புருஷனும் அவருடைய புருஷன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயோடு கூட நேரம் ஆண்டவர் செலவழிக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில் கொஞ்சம் பேர் கமிட்டி வச்சுருந்தாருன்னா, கமிட்டியோடு நான் அவங்களுடைய ஆலோசனையின்படி தான் நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து காலங்களில் அவருக்குள்ள ஒரு கமிட்டி வச்சுருந்தாருன்னா ஒன்றும் உருப்பிட்டுருக்காதுங்க. இப்போ கமிட்டியில் சொல்லியிருப்பார், ஒரு 5 பேர் கமிட்டி, நான் இன்னைக்கு சமாரியா என்ற ஒரு ஒரு பட்டணத்துக்கு போய் கிணற்றண்டையில் இருக்கிற தனியாக ஒரு பொண்ணு கூட ஒரு சில மணி நேரம் செலவழிக்க போகிறேன்னு சொல்லி கமிட்டிகிட்ட கேட்டிருந்தா கமிட்டி ஓகேன்னு இருக்குமா? அதுக்காக கமிட்டியே தேவையில்லைன்னு சொல்லலை, ஆலோசனைக்காரர்கள் வேணும். ஆண்டவரோடு கூட இடைபடுகிற உறவாடுகிற ஊழியக்காரனுக்கு கமிட்டியில் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார். ஏன்ட்டனா ஏசப்பா அந்த அம்மாவை நான் பார்க்க போகிறேன்னு நானும் வேண்டான் இருப்பேன். ஆண்டவரே, அதையும் உருப்படாத விளங்காத ஒரு அம்மா, அந்த அம்மாவை பார்த்து நீங்கள் என்ன பேச போகிறீங்க? ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஏசப்பா இல்லைப்பா, இந்த பட்டணத்தில் அநேகருக்கும் என்னுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு இந்த அம்மா தான் ரொம்ப முக்கியம். இந்த அம்மா தவிர்க்க முடியாத ஒரு நபர். அவங்க இப்போ வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கலாம்,
ஆனால் அவள் என்னை அறிந்து கொள்ளும்போது அவள் இந்த பட்டணத்திற்குள் ஓடுவாள். தான் வந்த நோக்கத்தை மறந்து ஓடுவாள். என்ன நோக்கம்? அங்கு குடத்துல தண்ணி எடுக்க வர்றா. அந்த நோக்கத்தை மறந்து தன்னுடைய குடத்தை வைத்து விட்டு ஓடுவாள். ஒருவரை சந்தித்தேன், தீர்க்கதரிசி தானா என்று வந்து பாருங்கள், எனக்குரிய எல்லாவற்றையும் அவர் சொன்னார். தான் ருசி பார்த்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பார். உடனடியாக அவளுடைய வார்த்தைகளை சுவிசேஷத்தை கேட்ட அநேக ஜனங்கள் இடத்தில் வருவார்கள். நான் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை சொல்லுவேன், அவர்களும் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது தவிர்க்க முடியாத நபர் யார் தெரியுமா? சமாரியா ஸ்திரீ, ஒரு விபச்சார ஸ்திரீ. அன்பு சகோதர சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை சரியில்லை, நான் ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்கு, நான் ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு லாய்க்கே இல்லைன்னு சொல்கிறீங்களா? எனக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தான் தவிர்க்க முடியாத நபர். அல்லேலூயா. பாருங்கள், தவிர்க்க முடியாத நபர்களில் ரெண்டாவது என் மனசுக்குள்ளே ஆண்டர் போட்ட நபர் யார் தெரியுமா? யோனாங்க. அந்த யோனா ரொம்ப பிடிக்குங்க. நான் யோசித்து பார்க்குறேன், யோனாவை எதுக்கு இவ்வளோ பெரிய வேதத்தில் உள்ள ரிவைவல் புக்கில், பைபிளில், பரிசுத்த வேதத்தில் யோனாவுடைய வாழ்க்கை எதுக்கு சேர்த்துருக்குற? ரொம்ப தேவைங்க. எனக்கும் உங்களுக்கும் யாருடைய வார்த்தைகள், யாருடைய வாழ்க்கைகளை நீங்களும் நானும் அறியணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அவங்களெல்லாம் வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யோனாவை ஏதாவது ஒரு அதிகாரத்துக்குள்ளே சொருகியிருந்தா, இன்றைக்கு ஒருவேளை யோனாவை ரொம்ப நம்ம பிரசங்கிக்க மாட்டோம், நினைவு கூற மாட்டோம், நம்ம கண்ணு முன்னுக்கு வரமாட்டாங்க. யோனா கண்டு தனி புஸ்தகம் ஆண்டவர் எழுதுகிறார். அவனுடைய நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லும்போது, யோனா புஸ்தகத்தில் 4 அதிகாரம் இருக்குதுங்க. 4 வசனத்தில் யோனாவை பேசி முடிச்சிடலாம். 4 ஒரு வசனம் தான். என்ன? யோனாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, நீ நினிவேக்கு புறப்பட்டு போய் அங்கே போய் பிரசங்கம் பண்ணு. என்ன பிரசங்கம் பண்ணோம்? இன்னும் 40 நாள் இருக்குது, நீங்கள் நாசமாக போயிடுவீங்க. இவ்வளோதான் முதல் வசனத்தில் இந்த பிரசங்கம் இருக்கும். அந்த பிரசங்கம் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்ட யோனா அவ்வண்ணமே புறப்பட்டு போய் அங்கே போய் பிரசங்கித்தான். 3ஆவது வசனத்தில் என்ன இருக்கணும்? அந்த பிரசங்கத்தை கேட்ட நிறுவன ஜனங்கள் தன்னுடைய சிறு பிள்ளைகள், ஆடு மாடுகள், மிருக ஜீவங்களோடு உபவாசத்தோடு இரக்கத்திற்காக ஆண்டவரிடத்திலே கெஞ்சுகிறார்கள். 4ஆவது வசனம் இருக்கணும், ஆண்டவருடைய உபவாசத்தோடு பாவரிக்கை செய்து நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு நினிவேவை அழிவிலிருந்து தப்பி வைத்தார். அல்ல, இதாக இருக்கணும். நான் யோனா புஸ்தகம் 4 அதிகாரம் நீளுது. முதல் அதிகாரமே பின்மாற்றம், 2ஆவது அதிகாரம் பின்மாற்றத்திலிருந்து திரும்பினது, 3ஆவது அதிகாரம் மறுபடியும் பின்மாற்றம், 4ஆவது அதிகாரத்தில் அவன் திருந்தனானா திருந்தலையானே தெரில. கடைசி வசனம் எப்படி ஒரு கேள்வியோடு முடிது பாருங்க. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? நீ ஆமனுக்கு செடிக்காக பரிதவிக்கிறியாப்பா, இவ்வளோ ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனு சொல்லி கொஸ்டினோட முடிக்கிறார். அந்த கொஸ்டினுக்கு பதில் நானும் நீங்கள் தான். யோனா பாருங்க, அவன் சாதாரண ஒரு குடும்பத்தாள் தான். அந்த யோனா ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறார். யோனா இடத்துல பெரிய ஒரு நினைவை, லட்சத்தி சொச்சம் ஜனங்களுக்கு இருக்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பிற்காக ஒரு மனுஷன், இந்த யோனா தான் முடியும், யோனா தான் சரியாக பிரசங்கம் பண்ணுவான்னு சொல்லி யோனாவிடத்திலே நிற்கிறார். தவிர்க்க முடியாத நபர் யோனா. அல்லேலூயா. சரி, இவன் நினிவே கப்பல் ஏறாமல் தர்சு கப்பல் ஏறிட்டான். ஆண்டவர் அவனை விட்டுருக்கணும் இல்லை, விடமாட்டார். ஏன்னா இவன் வேணும்ப்பா, இவனை துரத்தி வர்றார். அவன் பிரயாணம் செய்கிற கப்பல் ஆற்றார். இந்த செய்தி கேட்கிற அன்பு நபர்களே, நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றலைன்னா சில உபத்திரவங்களை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிப்பார். உங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜர்க் இருக்கும். காரணம், நீங்கள் பொருதனைகளை மறந்துருப்பீங்க, ஆண்டவருடைய சொன்னதை செய்யாமல் விட்டுருப்பீங்க. அற்புதம் பெறதுக்கு முன்னாடி ஆவுன்னு சொல்கிறது, சர்ச்சை கட்டுவேங்கிறது, ஊழியத்துக்கு மிஷரியை தாங்குவேங்கிறது, எதையாவது சொல்கிறது. அற்புதம் பெற்ற பிறகு பார்க்கலாம், இன்னும் அடுத்து செய்வன் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பின்மாற்ற தர்சுக்கு பிரயாணம் செய்கிறான். அப்படிப்பட்ட பின்மாற்றமுள்ள யோனாவை மறுபடியும் ஆண்டவர் சந்திக்கிறார். ஏன்?
ஆண்டவரை பின்மாற்றம் உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி அவன் தவறாக திசை மாறுகிற ஒரு யோனாவாக, திசை மாறுகிற கப்பலாக பிரயாணம் செய்கிறார். மறுபடியுமாக ஏன் அவனை நம்புகிறீர்? ஆண்டவர் சொல்லியிருப்பார், இல்லப்பா, அந்த யோனா எனக்கு தேவை. யோனா தவிர்க்க முடியாத நபர். நினிவேயருடைய எழுப்புதலுக்கு யோனாவின் பேர் தான் சீட்டு விழுந்திருக்கிறது. யோனாவைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள போனாலும் அவனை உயிரோடு கூட காப்பாற்றுகிறார். அவனை மறுபடியுமாக பாவ அறிக்கை செய்து ஜெபிக்க வைக்கிறார். அவன் ஜெபித்தவுடன் மனதிற்கத்தோடு கூட அவனை ஆண்டவர் மறுபடியுமாக எந்த இடத்திலே அவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியுமோ அதே இடத்துல கொண்டு வந்து நினைவுகளை மீன் கக்குகிறது. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு யோனா போல உன்னை ஆண்டவர் முன்குறிக்கிறார். ஐயோ, நான் பிடிக்காத ஒரு பட்டணத்துக்கு வந்துட்டேன், பிடிக்காத ஒரு நாட்டுக்கு வந்துட்டேன், பிடிக்காத ஒரு கிராமத்துக்கு வந்துட்டேன், பிடிக்காத ஒரு மாவட்டத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி முறுமுறுத்துக்கிட்டே இருக்காதீங்க. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடந்துச்சு. என் புருஷன் பிடிக்கலை, என் ஒய்ஃபு பிடிக்கலை, என் வேலை பிடிக்கலை. இல்லை, நோ. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? தேவனிடத்தில் அர்ப்பணித்தவுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்த கிறிஸ்தவ நண்பர்களா? எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். என் மகனே, மகளே, நீ தவிர்க்க முடியாத நபர் எனக்கு, நீதான் எனக்கு வேண்டும் யோனாவே. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் என்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு அதிகாரம். பேதுரு பெரிய ஹீரோ. ஆனால் ஹீரோ என்ன செய்ய மாட்டார்? புறஜாதி வீட்டுக்குன்னா வரமாட்டார். ஆண்டவர் அங்கே தரிசனம் கொடுக்கிறார். எல்லாத்தையும் அடித்து பூசின்னு சொல்கிறாரு. அவன் மனசை மாற்றுறார். எல்லா இடங்களுக்கும் தான் நான் தேவன் மனசை மாற்றி கிளம்பி உன்னை தேடி 3 பேர் வருவாங்கன்னு சொல்கிறாரு. அங்கே கொர்நேலியுக்கு தரிசனம் கொடுக்குறார். இப்படிப்பட்ட ஊழியக்காரனை கூப்பிடு, அவன் உனக்கு தேவையான வார்த்தைகளை சொல்லுவான்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், தவிர்க்க முடியாத நபர்களில் பேதுரு மட்டும் இல்லை, கொர்நேலியும் தேவை. அல்லேலூயா. அன்பு சகோதரனே, நீ வியாபாரம் செய்கிறீங்களா? 100க்கு அதிபதி போல கொர்நேலியு போல நீங்கள் இருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிற பிரசங்கிக்கிற பேதுரு மாத்திரமல்ல, முழுநேர ஊழியம் செய்கிற ஊழியத்தை கண்டு வேறுபடுத்த பேதுரு மாத்திரமல்ல, கொர்நேலியு போன்று இருக்கிற நீங்களும் இந்த எழுப்புதலுக்கு தேவை. நீங்களும் தவிர்க்க முடியாத நபர், நீங்களும் தான். முழுநேர ஊழியர்களுக்கு மட்டும்தான் தரிசனம் தருவார்? இல்லவே இல்லை. உங்களுக்கும் தரிசனம் தர, உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறப்பார், உங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புவார். பேதுரு பேசிக்கொண்டிருக்கில் கொர்நேலியு வீட்டிலே கூடியிருக்கிற எல்லோரையும் அபிஷேகத்தர. ஏன்? இந்த முழுநேர ஊழியர்கள் செய்ய வேண்டிய அத்தனை விதமான அற்புதங்களையும் அத்தனை விதமான ஊழியத்தையும் கொர்நேலியுவே உன்னை கொண்டு உன்னோடு கூட சேர்ந்து வீட்டிலே கூடியிருக்கிற எல்லாரை கொண்டு நான் செய்ய விரும்புகிறேன் என்றுதான் அபிஷேகம் பண்ணுகிறார். கொர்நேலியு தவிர்க்க முடியாத நபர். சமாரிய ஸ்திரீ தவிர்க்க முடியாத நபர். யோனா தவிர்க்க முடியாத நபர். இந்த டேவிட் கணேசன், கற்பையா சரஸ்வதி மகன் கணேசன் தவிர்க்க முடியாத நபர். அதனால்தான் சாக வேண்டி எனக்கு உயிரை கொடுத்தார். அவரை மறுதலித்து போனேன். இயேசுதான் கடவுள் என்பதற்கு என்ன நிச்சயம் என்று மறுதலித்தேன். என்னை தேடி வந்தார். அவர் அழுதார். அழுகிறவராக காட்சி கொடுத்தார். தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுகிறார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறாரே. எஸ்ஸப்பா, அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என்னை விட தாளந்து பெற்றவர்கள் இருக்கிறார்கள், என்னை விட்ட பைபிளை கரைச்சு குடித்தவங்க இருக்கிறாங்க, என்னை விட நல்ல பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்காங்க, என்னை விட நல்ல பாடல் பாடுறவங்க இருக்காங்க. ஏன் ஆண்டவரே என்னை தேடி வர்றீங்க? இவ்வளோ பெரிய பொறுப்பை எனக்கு கொடுக்குறீங்களே. ஏன் ஆண்டவரே? எல்லாவற்றிலும் தகுதி இல்லாத நபர். ஆண்டவருடைய சமூகத்தில் அழும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை மகனே கணேசன், நீ எனக்கு தவிர்க்க முடியாதவன், எழுப்புதலுக்கு நீ தேவை என்று சொல்லி என்னிடத்துல கைகொப்பி நிற்கிறாரே, அழுகிறாரே. அன்பு சகோதரனே, உன்னோடு கூட பேசுகிறார். நீங்கள் பலவீனராக இருக்கலாம், ஞானமற்றவளாக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். எழுப்புதலுக்கு நீ தேவை. கொர்நேலியு போல எழுப்புதலுக்கு நீ தேவை. யோனாவை போன்று நீ தேவை.
சமாரிய சொல் நீ தேவை. ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, தவிர்க்க முடியாத நபரா நானா உடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபித்து பாருங்கள் ஐயா. ஆண்டவருடைய வல்லமை எங்களை தொடும் ஐயா. கொன்னொழி ஆவிக்குரிய கண்ணை திறந்தது போல ஆவிக்குரிய கண்ணை திறப்பார். நீ என்ன செய்யணும்னு அவர் சொல்லி கொடுப்பார். ஒப்பு கொடுப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரை தவிர்க்க முடியாத நபர் என்று சொல்ல சொன்னீரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மால் தவிர்க்க முடியாத நபர்கள். பரலோக ராஜ்யத்திற்கு இவர்கள் தவிர்க்க முடியாத நபர்கள், எழுப்புதலுக்கு தவிர்க்க முடியாத நபர்கள். அப்பா, இவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இவளை தொடுவீராக. என்னை பயன்படுத்தினது போல, யோனாவை கொர்நேலியுவை பயன்படுத்தினது போல, சமாரிய ஸ்திரியை பயன்படுத்தினது போல, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து நீ பயன்படுத்துவீர் நான் சுஜிபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.